வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா வீட்டில் வந்து நீங்கள் எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க ஸ்டைலில் செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 5 minutes later. என்னம்மா செய்கிற? பிரியாணி செய்யறேன்பா. சரிம்மா ஆரம்பிம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுற? ஆயில் ஊத்துறேன். எண்ணெய் கோல்டு வின்னர். ஃபர்ஸ்ட் இதில் எண்ணெய் ஊற்றிடுறாங்க. அடுத்தது என்னம்மா? எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகணுமா? சரி இருங்க. அடுத்தது என்னம்மா? எண்ணெய் காஞ்ச பேரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பட்டை இலை இதெல்லாம் போட்டு போடணும். போட்டாங்க. பட்டம், லவங்கம், ஏலக்காய் பாருங்க. அதாவது பட்டை லவங்கம் வந்து வதக்குறாங்க. அடுத்தது என்னம்மா? இதோ வெங்காயம் போட போறோம்பா. போடுமா. அடுத்தது என்னம்மா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இஞ்சி பூண்டுப்பா. அடுத்தது என்னம்மா? தக்காளி போட போறோம்பா. தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய். போட்டியா எல்லாமே? போட்டாச்சு. என்னம்மா? சாமி வேற கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். புதினாப்பா. போடுமா. புதினா வந்து நம்ம தேவையான அளவு போட வேண்டாம். அடுத்ததுமா? இந்த கறி போட போறோம்பா. எவ்வளவுமா கறி போடுற? 1 கிலோ கறி, 1 கிலோ அரிசிப்பா. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்? அதுக்காக சொல்றேன். தயிர் ஊத்துறேன்பா. பிரியாணி மசாலாப்பா. அது தனி மிளகாத்தூள். இது உப்பு போடுறேன்ப்பா. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசி போடணும். அதனால இப்ப மூடி வைக்கிறேன். வாசனை வெளில போகாத அளவுக்கு. தண்ணி கொதிச்சிச்சு. இப்ப அரிசி போடுறேன். ட்ரம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா. மேல நெய் ஊத்துறேன். எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிடலாம்? பிரியாணி நல்லா அருமையா வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது. ஸ்மெல்லு அப்படி வருது கம கமான்னு. இன்னொரு 5 நிமிஷம் தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிடுவாப்பா. பிரசன்னா வைமா 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 வைமா. வா வா சாப்பிடுவா. நல்ல பீஸ் ஆளி வைமா. அதாவது வைக்கிறேன். பிரியாணி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு.
பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக நான் ஒரு பிரியாணி செஞ்சேன், அதான் என்ன பிரியாணி தெரியல, நல்லா இருந்தது. ஆனால் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கறியும் நல்லா இருந்திருக்கு. நான் தான் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வராது. சூப்பராக இருக்குது. அம்மா கை பக்கம் தான். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.